யானையை பார்த்தாச்சு கைஸ். இதை பாருங்கள், 2 யானை. 3 சொன்னல, அது ஒன்று, இந்த செடிக்கிட்ட ஒன்று, அது ஒன்று, 3. ஃபைனலாக 3 யானையும் பார்த்துட்டோம். சத்தியமங்கலம் வழியே ஐயா வீரப்பனாரோட திருமண மண்டபம் இருக்குல்ல, கல்யாண மண்டபமோ கோயிலோ இங்கே மேரேஜ் பண்ணார்ல, அந்த வழியாக தான் போக போகிறோம். ஸோ கைஸ், இதான் பனசுரா டேமு. டேமோட வியூ பாருங்கள். பைக் வித் டேமு. ஃபைனலாக டேம் வியூவை பார்த்தாச்சு. ஓகே, கிளம்புவோம். இதோட அவங்க பசங்களாம் விளையாட்டுருக்காங்க, ஜாலியாக குளிக்கிறானு பாருங்கள், சும்மா ஜாலியாக இருக்கானுங்க. ஓகேங்க, சுல்தான் பத்திரி போய்ட்டு விளாக் பண்ணுறேன். ஏன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை, பேட்ரி மெமரி கார்டும் இல்லை, அதனால் அங்கே போய்ட்டு விளாக் பண்ணுறேன். பை கைஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து இதுக்கு போகிறோம், நம்ம பஸ் ஸ்டேக்கு போகிறோம். ஆனால் என்ன ஒன்றுனா, ஃபாரஸ்ட் ஏரியான்ட்டு சொல்கிறாங்க. மேப்லேயும் அதுக்கேற்ற மாதிரி காமிக்குது. 1 ஹவரில் போயிடலாம். பட் 49 கிலோமீட்டர்ஸ். நம்ம வண்டிலையும் ஹை பீம் பெல்ட்ஸும் கிடையாது, அவன் ட்ரைசன்லேயும் கிடையாது. 2 பேருமே கண்ணு தெரியா பசங்க மாரி இருப்பானுங்க. 6 மணிக்கு மேலே கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாலக்கண் நோய் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன் அப்பா? நம்ம அதுக்குள்ளே விடியறதுக்குள்ளே போய், அதாவது இருட்டத்துக்குள்ளே போகணும். ஆனால் 7 மணிக்குள்ளே போகணும். மணி இப்போயே 6 ஆயிடுச்சு. வாய்ப்பே இல்லை. 8 மணிக்கு தான் போவோம். செம்ம த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஃபாரஸ்ட் ரோடு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் ஃபாரஸ்ட் ரோடு இல்லைன்றாங்க. எந்த விஷயமும் நல்லதாக நடந்துருச்சு. ஸ்மார்ட்டாக கரெக்டாக போயிட்டோன்னா போதும். ஏன்னா நம்ம இடத்துல வெளிச்சம் கிடையாது, எங்கே என்ன நடக்கணும்னு தெரியாது. எது குறுக்கில் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்குன்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எடுப்போம் நமக்கு போகிறது. நம்ம பேக்லாம் அங்கே இருக்குது, அதனால தான் இப்போ வந்து பார்க்குறதா இருக்குது. இல்லைனா நம்ம வந்துட்டு ஏதாவது இப்போ லோ பட்ஜெட்டில் ஸ்டே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா திங்ஸும் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். பயங்கரமாக குளிருது வேறு. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகுதா, சரி குளிருது எனக்கு. ஃப்ரீஸ் ஆகுது கை அப்படி. ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். கார்லாம் வருது, அந்த வழியாக தான் வருதான்னு தெரியல. இருந்தாலும் போவோம், நம்பிக்கையை வச்சு மூவ் பண்ணுவோம். சரி, ஓகேங்க. நான் ஃபாரஸ்ட் ரோடில் ஏதாவது ஒன்று இது கண்ணில் தென்பட்டுச்சுன்னா வ்ளாக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் போகிறது தான், நம்ம போகிறது தான் பார்க்கணும். ஓகே, பாய்ங்க. ஏதாவது வியூ வந்துச்சுன்னா பார்க்குறேன், நான் கண்டினியூ பண்ணுறேன். பட் பெஸ்ட் வியூலாம் முன்னாடி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் பின்னாடி தான் எப்பயுமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு எப்படி தெரியுமா, முன்னாடியோட பின்னாடி தான் வியூ வந்து எப்பயுமே பெட்டராக இருக்கும். நான் எப்பயுமே பார்த்துக்கிறேன். என்ன கதைன்னு புரியல. ஓகே, நான் பார்க்குறேன். சரி, பாய்ங்க. ரூம் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரியில். வெரி ஜஸ்ட் 900 for 4 members. சரியாக இருக்குது ரூமு. கேரக்டர் வைஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க, சூப்பராக பேசுகிறாங்க. ஒரு டிவி உண்டு, பெட் உண்டு, எக்ஸ்ட்ரா பெட் உண்டு, சோஃபா உண்டு, டைனிங் டேபிள் உண்டு, இவ்வளோ பெரிய இடம் உண்டு. இப்போ கேரளா வந்து மண்ணை தொட்ட உடனே நமக்கு உண்டு தான் வருது, தவிர வேறு எதுவும் வரல. 2 ட்ரா உண்டு, கிளாஸ் உண்டு, சேஃப்டி பர்பஸ், கண்ணாடி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடிலாம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே குப்பை தட்டி உண்டு. பாத்ரூம் கட்டுற பாருங்கள், பாத்ரூம். ஐயோ, வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாருங்க. பாத்ரூமில் சார்ஜ் என்னப்பா, லைட்டு போடு. வெஸ்டர்ன் டாய்லெட் உண்டு, சார்ஜ் உண்டு, ட்ரெண்டிங் ட்ராவலர் இங்கே உண்டு. வேற என்ன இருக்கு? ஏன்னா நாங்கள் பஸ் ஸ்டே எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது சும்மா இனிமையாக இருக்குது எங்களுக்கு. ஏய், 900 ரூபாய்க்கு ஒர்த்து நம்ம வீட்டு ஒர்த்தா, உன் வீட்டு ஒர்த்தா? ஒர்த்து தான். இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ பயங்கரமாக இருக்குது. நேற்று இந்த இடத்த பார்த்துருந்தோன்னா நாங்கள் கன்ஃபார்ம் எடுத்திருப்போம், மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், மச்சான் இங்கே வச்சு பேக் பண்ணிடலாம். இருக்கு மச்சி, இதை எடுத்து பாருண்ணா. ஆங்கர்லாம் இருக்குங்க. அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. அவனை வந்து இங்கே போட்டுருவோம். கைஸ், ஒர்த்து 900க்கு சரியான ரூம் இது. சூப்பராக இருக்குது, எல்லாமே வேலை செய்யும் போல் இங்கே. எதுவுமே குறை சொல்ல முடியலைங்க இந்த இடத்த. சூப்பராக இருக்குங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் தூங்க தான் போகிறோம். நாங்கள் பட்டுக்கிறோம். ஸோ
ஸோ கைஸ் நம்ம கிளம்பியாச்சு. என்ன சுல்தான் பத்திலேருந்து இங்கே தான் ரூம் எடுத்தோம். 900 கொடுத்தாங்க 4 மெம்பர்ஸுக்கு. சூப்பர் ரூமு. இல்லை போ சொல்கிறோம். ஸோ பக்காவாக இருந்துச்சு ரூமு. நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் ரூம் எல்லாரும் வீடியோவும் நான் காட்டுறேன் அடுத்தடுத்த விளாகில் வரும் எல்லாமே. ஒரு கிளம்பியாச்சு பாண்டிச்சேரிக்கு. ஏன்னா நிறைய பிளான் இருந்தது, கடைசியில் டைம் பத்தலை, டேஸ் பத்தலை, ஒர்க்குக்கு போகணும். ஸோ அதனால் கிளம்பி வச்சிங்கேருந்து பார்த்தலாம். அடுத்த வாட்டி வந்து பக்காவாக பிளான் போட்டு வந்துக்கலாம். நம்ம ஊர் பாண்டிச்சேரிலாம் சரி மழையா, இங்கேலாம் வெயில் அடிக்கிட்டு பாருங்கள், மொட்டை வெயில். ஆனால் எல்லாம் மழை பெய்யுன்னு ரெயின் கோட்டை அங்கங்கே வாங்கணும். அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தின்னு ரெயின் கோட் வாங்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா மழையாக வரல. ஒரு விஷயம் நம்ம ஒரு ப்ரிப்பராக செய்யும் போது நடக்கவே நடக்காதுன்னா அது எப்படி இருக்கும்? சரி ஓகே விடுங்க, பார்த்துலாம். கிளம்புவோம். கிளம்பியாச்சு ஆல்ரெடி. கிளம்பியாச்சு. ஓகேங்க, நான் டிராஃபிக்காக இருக்குது. நான் போயிட்டு அதாவது சத்தியமங்கலம் காடு, கர்நாடகா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் தான் போக போகிறோம். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாலும் எதாவது நல்லதாக இருந்தாலும் பார்த்தா நான் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக டிராஃபிக் தான். நான் கிளம்புறேன், இங்கேருந்து போகிறோம். சத்தியமங்கலம் வழியே ஐயா வீரப்பனாரோட திருமண மண்டபம் இருக்குல்ல, கல்யாண மண்டபமும் கோயிலோ உங்கள் பிள்ளை மேரேஜ் பண்ணல, அந்த வழியாக தான் போக போகிறோம். ஸோ அங்கே போனோன்னா நான் உங்களுக்கு அதை வ்ளாக் பண்ணுறேன். எல்லாருமே பார்க்காதவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்தப்போ அதை நான் பார்த்தோம். அந்த சீரீஸ் நான் வந்து நான் என் சேனலில் போடலான்னு பார்க்கும்போது என் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது நான் மறுபடியும் அகைன் அதை ரீக்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. ஸோ பை கைஸ், பார்த்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு ஆன்டி இண்டியன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. நிறைய மேல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனல் ட்ரெண்டிங் ட்ராவல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, நான் ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ பை கைஸ், பார்த்து சேஃபாக இருங்க. 3 hours later. ஃபைனலாக யானையை பார்த்துருங்க கைஸ். யானையை பார்த்தாச்சு கைஸ். இதை பாருங்கள், 2 யானை. மூணு யானை கைஸ். அச்சி பின்னாடி லாரி. நினச்சினே இருந்தேன் கைஸ் யானையை பார்த்துருவோன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. என்னடா இந்த ரோட்டுக்கு நம்ம ஏன் வரோம், சம்மந்தமே இல்லை வரோமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அங்கே பாருங்கள், எவ்வளோ ஜெயிஜாண்டிங்காக இருக்குது பாருங்கள். இல்லை பிளர்ராக தெரியுது, ஆனால் யானை உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ தான் அதான் விடிய காலில் தான் கிராஸ் ஆகிருக்கு போல யானை. 3 பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பாரு, சூப்பராக இருக்குங்க. மாணிக்கம் கூப்பிட்றேன். மாணிக்கம் பார்கேன்னு மாணிக்கம் கால் அடிக்கூடாரா? அதெல்லாம் வராது, கிட்ட தான் துரத்தின வரும். ஒரு வழியாக பார்த்தாச்சுங்க. இதுக்கு தான் இவ்வளோ இது. இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்த்துருக்கலாம் விடுங்க, இது பார்த்தது வரைக்கும் போதும். கிளம்போம். ஆ இன்னும் 3 சொன்னல, அது ஒன்று, இந்த செடிக்கிட்ட ஒன்று, அது ஒன்று, 3. ஃபைனலாக 3 யானையும் பார்த்துட்டோம். நான் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் திஸ் ரோடு. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் வந்ததுனால அகெயின் வந்த வழி தான், ரிட்டன் அதே வழியில் போகிறோம் நம்ம ஊருக்கு. யானையை பார்த்துட்டோம். இது போதுங்க. இவனுங்கெல்லாம் ரெகுலர் கஸ்டமரு, இவனுங்கெல்லாம் எப்பயுமே இருப்பானுங்க. இல்லை இவனுங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது. நம்ம யானையை பார்த்தா விஷயமே, இவன் கண்ணு தேடிட்டே வருது, சுற்றி தேடிட்டே வருது, எங்களாம் பார்த்துட மாட்டோமான்னு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, இப்போ தான் கரெக்டான வளையம் அதெல்லாம் லாக் பண்ணலான்னு என் மனசுக்குள்ளே தோணினே வந்தது.
சம்மந்தமே நம்ம ஏன் நம்ம பாலக்காடு போகணும், ஆனால் நம்ம ஏன் இந்த ரோட்டுக்கு போகிறோம், சம்மந்தமே இல்லை ஏன் இந்த ரோட்டுக்கு போகிறோம், ஏதோ தப்பாக இருக்குது, ஒன்று எலஃபண்ட் பார்ப்போம் இல்லை வேறு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். ஷுவராக நான் உண்மையாக சொல்ல, பொய்யெலாம் சொல்ல, உண்மையாக சொல்லி நினச்சிட்டே கரெக்டாக இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு ஒரு 4 திரும்புகிறேன். அங்கே நிற்கிறேன் அப்படி ஒரு 3 பேர். உடனே விளாக ஆரம்பிச்சிட்டேன், உடனே கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு பசங்களுக்கு காட்டல, நான் பார்த்துட்டேன், எனக்கு ஓகே தான். இவனுங்க வந்த புதுசு பேர் 2 பேரும், நானும் அவனும் விஷயம் பார்த்துட்டோம். நான் தனியாக மீன்ஸ் நான் காரில் வரும்போது அண்ணன் கூட வரும்போதும் பார்த்துட்டேன். பசங்க 2 பேர் வந்துடுறானுங்க, அவங்களாச்சும் காட்டிடணும்னு பார்த்தேன். இப்போ பார்த்தாச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பியாக கொண்டு போகிறேன் அவன் வீட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஜாலியாக போகலாம், இதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது. சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எதாவது நடந்துச்சுன்னா மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நடந்தால் ஏதாவது புலி கிராஸ் பண்ணிச்சுன்னா அதை வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ். சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள்.